குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடல் 396. கோயிலெங்கும் ஒன்றலோ குளங்கள் நீர்கள் ஒன்றலோ தேயுவாயு ஒன்றலோ சிவனும் அங்கே ஒன்றலோ ஆய சீவன் எங்குமாய் அமர்ந்தவாரது ஒன்றலோ காயம் ஏது அறிந்த பேர்கள் காட்சியாவர் காணுமே. இதுதாங்க அந்த பாடல். தேயு அப்படின்னா நெருப்பு, வாயு அப்படின்னா காற்று, காயம் அப்படின்னா உடல், ஈது அப்படின்னா இது. ஸோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எல்லா இடங்களில் உள்ள கோயில்களும் குளங்களும் அவற்றிலுள்ள நீரும் ஒன்றுதான், நெருப்பும் வாயுவும் ஒன்றுதான், சீவனும் சிவனும் ஒன்றுதான். இவற்றை தம் உடலில் கண்டறிந்தவர் காட்சி பொருள் ஆவார். இதை நீங்கள் உணர்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 397. காது கண்கள் மூக்குவாய் கலந்தவாரது ஒன்றலோ சோதியிட்டெடுத்ததும் சுகங்கள் அஞ்சும் ஒன்றலோ ஓதி வைத்த சாத்திரம் உதித்தவாரது ஒன்றலோ நாத வீடறிந்த பேர்கள் நாதர் ஆவர் காணுமே. இதுதாங்க அந்த பாடல். நாதர் அப்படின்னா இறைவன். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கண், செவி, மூக்கு, வாய் ஆகிய ஞானேந்திரியங்கள் வேறாக இருந்தாலும் இவை அனைத்தும் ஒன்றே ஆகும். உடலில் சோதி தோன்றும் இடங்களும் ஒன்றே ஆகும். ஐம்புலன்களால் நுகரப்படும் இன்பம் துன்பம் ஆகியனவும் ஒன்றே ஆகும். ஓதிய சாத்திரங்களும் ஒன்றே ஆகும். இதனை அறிந்தவர்கள் இறைவனாகி விடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 398. அவ்வுதித்த அட்சரத்தின் உட்கலந்த அச்சரம் சவ்வுதித்த மந்திரம் சம்புலத்து இருந்ததால் மவ்வுதித்த மாய்கையால் மயங்குகின்ற மாந்தர்கால் உவ்வுதித்தது அவ்வுமாய் உருத்தரித்த உண்மையே. இதுதாங்க அந்த பாடல். அட்சரம் அப்படின்னா எழுத்து. ஆ ஓ என்னும் 3 எழுத்துக்கள் இணைந்து ஓம் என்ற ஓரெழுத்து பிறக்கும். இந்த எழுத்துக்களை தனித்தனியே உச்சரிக்க முறையே வலது கண்ணும் மார்பும் புருவ மத்தியிலும் நாக்கிலும் இடது கண்ணிலும் ஒளி தோன்றி மறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 399. அகாரம் என்னும் அக்கரத்தில் அக்கரம் ஒழிந்ததோ அகாரம் என்னும் அக்கரத்தில் அவ்வு வந்து உதித்ததோ உகாரமும் அகாரமும் ஒன்றினன்று நின்றதோ விகாரம் அற்ற ஞானிக்கால் விரைத்துரைக்க வேணுமே. இதுதாங்க அந்த பாடல். விகாரமற்ற ஞானிக்கால் அப்படின்னா மனதில் எவ்வித தீய எண்ணமும் இல்லாத ஞானிகளே அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஆ என்னும் எழுத்தில் நாதம் எழுந்து மறைந்தது, அதனுடன் ஊ என்னும் எழுத்து வந்து தோன்றியது, அவை இரண்டும் ஒன்றின, இவை நாதத்தால் ஒன்றி நின்றனவா அல்லது ஒளியால் ஒன்றி நின்றனவா என்பதை மனதில் வஞ்சனை என்பது சிறிதும் இல்லாத ஞானிகளே நீங்கள் தெளிவாக கூறுவீர்களாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 400. சக்தியானது உன்னுடல் தயங்கு சீவன் உட்சிவம் பித்தர்கால் இதற்கு மேல் பிதற்றுகின்றது இல்லையே சுத்தியைந்து கூடம் ஒன்று சொல்லிருந்ததோர்வெளி சக்தி சிவமும் ஆகி நின்று தன்மையாவது உண்மையே. இதுதாங்க அந்த பாடல். பித்தர்கால் அப்படின்னா அறிவற்றவர்களே அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, உங்களுடைய உடலானது சக்தியின் கூற்றாகும், உயிரானது சிவபெருமான் ஆவார். பித்தர்களே, இதற்கு மேல் நீங்கள் பிதற்றுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் சுற்றி 5 கூடமும் சொல்லிறந்த ஒரு வெளியும் ஆன இடத்தில் சத்தியம் சிவபெருமானும் கலந்து நின்ற தன்மையாவது உண்மையே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 401வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.